உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லையுமே கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் படித்தவங்க கவலைப்பட தேவையில்லை. ஓகே, கொஷின் வெயிட்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து 35 கொஷின் கேட்பாங்க, கோஆபரேட்டிவ் கிரெடிட் பேங்கிங்ல இருந்து 35 கொஷின் கேட்பாங்க, கம்ப்யூட்டர் அண்ட் மிஸ்ல இருந்து 10 கொஷின் கேட்பாங்க, அக்கௌண்டிங்ல இருந்து 20 கொஷின் கேட்பாங்க. ஸோ டோட்டலா கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்ல இருந்து 100 கொஷின் கேட்பாங்க. அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து 80 கொஷின் கேட்பாங்க அண்ட் தமிழ்ல இருந்து 20 கொஷின் கேட்பாங்க. டோட்டலா 100 மார்க், அதாவது கோஆபரேட்டிவ்ல 100 மார்க்கும் ஜெனரல் ஸ்டடீஸ்ல 100 மார்க்கும் சேர்த்து 200 கொஷின் கேட்பாங்க. 170 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மெட்டீரியல் எங்க ப்ரோ இருக்கு, எதை பார்த்து படிக்கணும் அப்படின்னா, அந்த கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்கான 100 மார்க்குக்கு நீங்க டிசிஎம்ஓ இல்லை ஹெச்டிசிஎம்ஓ கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டிப்ளமோ கோர்ஸ்ல கொடுத்துருக்க புக்ஸே போதுமானது. அந்த புக்ஸ்ல இருந்து தான் இந்த கோஆபரேட்டிவ் சம்மந்தமான 100 கொஷின் கேட்பாங்க. அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு பொறுத்த வரைக்கும் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்ஸ், பள்ளி புத்தகங்கள் படிச்சாலே போதுமானது தான். அண்ட் அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸையும் பார்த்துக்கோங்க. அது